அரேனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியலனா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பாட்டிஃபைல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றீங்க. அதுல இருக்க சாங்ஸ் நம்ம எப்படி ப்ளே பண்ணுவோம்? ஸ்டார்டிங்லயும் ப்ளே பண்ணலாம், நடுவுலையும் ப்ளே பண்ணலாம், எண்டிங்லயும் ப்ளே பண்ணலாம். இல்ல நம்ம மாத்தி மாத்தி கூட ப்ளே பண்ணலாம். இதுக்கு நம்ம ப்ளே பண்ண யூஸ் பண்றது தான் அதோட நேம். அப்படி கிரியேட் பண்ண அந்த பிளேலிஸ்ட்ல நமக்கு தேவையான சாங்ஸை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அரேவும். நம்ம அரேல ஒரு வேல்யூவை இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம கால் பண்ணலாம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எப்பவுமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0 1 2 3 இப்போ நம்மளுக்கு எந்த எலமெண்ட் வேணுமோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து நம்ம அந்த இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபைல சொன்ன மாதிரி ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் பேர் தான் அரே. இப்போ அரேனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அதில் ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். டைனமிக் அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் இருக்க வேல்யூஸை ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஸ்டாட்டிக்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பைத்தான்ல டைனமிக் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது. ஸோ பைத்தான்ல இந்த டைனமிக் அரேவை எப்படி கோட் பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க மறக்காம என்ன ஃபாலோ பண்றேங்க.